கிடைக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரோகிணி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் சிலை மாதிரி உறைஞ்சி போய் நிற்பாங்க. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அந்த சமயத்தில் வக்கீல் மேம் பார்த்தீங்கன்னா, என்னம்மா இந்த மாதிரி நேரத்தில் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, இனி என்ன பண்ணணும், நீ டைவர்ஸ் பேப்பரில் சைன் தான் போடணும், பணத்தை கொடுத்தா சைன் பண்ணுறது தானே சொல்லியிருக்க, பணத்தை எடுத்துகிட்டு ஒழுங்கு மரியாதையாக சைன் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சைன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இல்லை ரொம்பவே ஷாக் ஆகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் தான். உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, ஏன்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிற, ஒழுங்கு மரியாதையாக சைன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா வக்கீல் மேடம் கிட்டே, இல்லை மேம் நான் இதுக்கப்புறம் சைன் பண்ணுற மாதிரி இல்லை, எனக்கு மனோஜை பிரிஞ்சு வாழ்றதுல விருப்பம் இல்லை, நான் கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் எப்படி சைன் பண்ணுவேன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, அது என் பையனோட குழந்தை தான், நீ எப்படி சொல்லுவ, நீ கொஞ்ச நாள் என் பையன் கூடவே இல்லை, நீ யாரோட குழந்தையாவது வயிற்றுல வச்சுன்னு இருப்ப, அதுக்கு என் பையன் அப்பனா ஆகணுமா, ஏற்கனவே வேற ஒருத்தன் குழந்தைக்கு தானே என் பையனை அப்பனாக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு ரொம்பவே வாயை விடுறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு, இப்போ கூட நீ வாயை தந்து எதுவுமே பேச மாட்டியாமான்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருக்காரு. உங்கள் அம்மா இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, என்னோட கேரக்டர் இவ்வளோ அசிங்கமாக சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணேன் தான், ஆனால் இப்போ என் வயிற்றுல வளர குழந்தைக்கு நீ தானே அப்பா, இது நீ வாயை தந்து ஒரு வாட்டி கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி ரோகிணி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே கேட்குறாங்க. மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மனோஜ் சைலண்ட்டாகவே இருக்காரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, என்னடா இதெல்லாம், இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் நம்புறதுக்குலாம் நான் ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி விஜயா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சு நின்றுட்டுருக்காரு. முத்து, ரவி, மீனா, ஸ்ருதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி இருக்குது. அவங்களுமே ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஒரு பக்கம் விஜயா கத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, நீ இப்போ எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் கம்னு இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பாதி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இப்போ மனோஜ் வாயால் அது என் குழந்தை தான் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல விஜயாவோட இதயம் பார்த்தீங்கன்னா நின்னாலும் நின்றுடும் போல. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்குன்னு எதுவும் பதில் சொல்லாமல் வாயை திறக்காமல் இப்படி சில மாதிரி நின்றுட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ரோகிணி அவரே இதுக்கு முன்னாடி ஒன்றா இருந்ததெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்து நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்குறாங்க, முத்து எல்லாம் கேட்குறாங்க, வாயை வந்து பதில் சொல்லி தான் தொலையாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வாயாலே ஆமாம் அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜயாவுக்கு தூக்கி வாரி போட்டுரும். விஜயா இதயத்தை பிடிச்சிட்டு அப்படியே உக்காந்துருவாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியாமல். கொஞ்ச நேரத்தில் அவங்க டென்ஷன் ஆகி என்னடா பண்ணி வச்சுருக்கன்னு போட்டு மனோஜை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ரவிலாம் பார்த்தீங்கன்னா, பாத்தியாடா அம்முங்குனி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலைலாம் பண்ணி வச்சுருக்கான், இல்லை வேற அவங்க அம்மா வேற அவனுக்கு டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு வேற குறிக்கோளாக நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. உன்னை முழுசாக நம்பினேடா, என்னை இப்படி ஏமாத்திட்டியேடான்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா விஜயா பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல இருந்தால் என்ன, நீ இது சைன் பண்ணிவிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு போ, நீ டைவர்ஸ் பண்ணுறேன்னு தானே சொன்ன, இது எதிர்பார்க்காத நடந்த விஷயம், நீ பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, சாரி ஆண்டி என்னால் சைன் பண்ண முடியாது, நான் இதுக்கப்புறம் மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்கு உடனே பார்த்தீங்கன்னா கனகா ஞாபகம்லாம் வருது. கனகா அவங்க அம்மா வேறு மனோஜுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயமும் அவருக்கு ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவர் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. பப்பரப்பா மனோஜ் உண்மையாகவே பப்பரப்பான்னு ஆக போகிறாரு போல். இன்னும் அவங்க அம்மாவுக்கு கனகா கூட கல்யாணம் ஆன விஷயம்லாம் தெரியாது. அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க அம்மா என்ன ஆவாங்கன்னு தெரியல. சீக்கிரமே ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவாங்க. அந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கு தெரிய வந்தாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி வெடிக்கும். பப்பரப்பா மனோஜ் என்ன தான் பண்ண போகிறான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.